காம்பவுண்ட் வீட்டு கழிப்பறையை முறையாக சுத்தம் செய்யாததை தட்டி கேட்ட மூதாட்டியை கீழே தள்ளி மிதித்து கொன்ற தாய் மகள் இருவரை சோழவரம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பம்மதுகுளம் பெருமாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் பிச்சாண்டி. இவர் தமது 65 வயது மனைவி லட்சுமியுடன் தனியாக வசித்து வந்தார். இவரது மகனுக்கு திருமணமான நிலையில் பணி நிமித்தம் காரணமாக சென்னையில் மனைவியுடன் வசித்து வருகிறார். அவ்வப்போது முதிய தம்பதிகளான தனது தாய் தந்தையை வந்து பார்த்து சென்றுள்ளார். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான பிச்சாண்டி ஒரே காம்பவுண்டிற்குள் 8 வீடுகள் அடங்கிய ஒரு வீட்டில் தமது மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்த 8 வீடுகளில் வசிப்போருக்கும் 6 பொது கழிப்பறைகள் பயன்பாட்டில் உள்ளன. இதே வளாகத்தில் உள்ள கடைசி வீட்டில் சர்க்கரை என்பவரும் அவரது மனைவி சுந்தரி ஆகியோர் வசித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் வசித்து வரும் சுந்தரியின் மகள் கோமதி தமது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் கோடை விடுமுறைக்காக தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். குடியிருப்பில் உள்ள பெரும்பாலான வாடகை வீடுகளில் இருவர் மட்டுமே வசித்து வந்த நிலையில் சுந்தரியின் மகள் வருகை காரணமாக அவரது வீட்டில் வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கை கூடி உள்ளது. இதனால் மற்ற வீடுகளை காட்டிலும் சுந்தரி குடும்பத்தினர் கழிப்பறைகளை அதிகம் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவதில் லட்சுமிக்கும் சுந்தரி குடும்பத்திற்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. கழிவறையை பயன்படுத்திய சுந்தரி அதனை முறையாக தூய்மைப்படுத்தவில்லை என மூதாட்டி லட்சுமி தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரியும் அவரது மகள் கோமதியும் மூதாட்டி லட்சுமியை அடித்து உதைத்து கீழே தள்ளி மார்பில் மிதித்தனர் என்பது புகார். அப்போது தடுக்க வந்த முதியவர் பிச்சாண்டியையும் இருவரும் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்து மயங்கிய மூதாட்டி லட்சுமியை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி லட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். பேசார்பாடியில கொலை பண்ணிட்டு ஒரு பொண்ணு குடும்பத்தையே அழிச்சிட்டு ஒரு பொண்ணை காதலிச்சு கைவிட்டு அவங்கள அடிச்சு சாவடிச்சிட்டு இந்த ஊர்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு இந்த ஆள் வந்து வாடகை விட்டுருக்கான். நாங்க எத்தனையோ நாள் சொன்னா அந்த பொம்பளை பொல்லாதவா அவளை காலி பண்ணுன்னு சொன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கன்னு சொல்றான். அப்ப வரவங்களை எல்லாம் அந்த பொம்பளை அடிச்சு சாவடிப்பா. இந்த ஆளுக்கும் அந்த பொம்பளைக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? எதுக்காக அந்த பொம்பளை அவன் காலி பண்ணாத வச்சிருக்கான்? ப்ராப்ளம் இவங்க சொல்லும் போது அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களை கேட்கணும். அவங்களை கேட்காம அதை விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாடகை அனுப்புற என்ன பிரச்சனை? ஹவுஸ் ஓனர் மேல கூட நாங்க கேஸ் கொடுக்குறோம். இது வந்து அவங்க கம்பல்சரி அவங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது. இவங்க வந்து எல்லாரையும் பாக்குறாங்க. அவங்க வந்து இவ்வளவு மாதிரி கிடையாது. இவங்க எல்லா ஒரு ஃபேமிலியே பாக்குறாங்க. இவங்க அப்ப அவங்க புள்ளைய யார் பாப்பாங்க? ஒரு சின்ன குழந்தை அவங்கள யார் பாப்பாங்க? வயசான ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அவருக்கும் வந்து கண்ணுல அடிச்சு ரத்தம் வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் கேட்கணும்? மூதாட்டியின் சடலம் உடற்கூராய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் கணவர் பிச்சாண்டி சோழவரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொலை நோக்கமல்லாத மரணப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து 58 வயது சுந்தரி, அவரது மகள் 30 வயது கோமதி இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து தாய் மகள் இருவரையும் பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இருந்தாலும் வந்து நாங்க கேட்கல, கொடுத்தன வாசல்ன்றதுனால. இருந்தாலும் ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா அத்தைக்கு ஒண்ணுன்னா அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் வருவாங்க என்ற நம்பிக்கையால தான் நாங்களும் விட்டோம். ஆனா அவங்க வந்து ஒரு வாய் பிரச்சனை, ஒரு பாத்ரூம் பிரச்சனைக்காக ஒரு உயிர் போற அளவுக்கு எப்படி சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க? அவங்க எந்த ஒரு நம்பிக்கையில எங்க அத்தைக்கு யாரும் இல்லைன்றதுக்காக பண்ணாங்களா, இல்ல என்ன சப்போர்ட்ல எங்க அத்தை உயிரை அவங்க எடுத்தாங்க? இதுக்கு நியாயம் வேணும் இல்லவா? வந்த உடனே அவங்க பொண்ணு சேர்ந்து எட்டி சிகுமயத்து பிடிச்சிக்கின்னு பல ஆள் தவடி மேலே ஒன்று ஆச்சு. தவடி மேலே ஆச்சு தவிர விட்டு தவிர ஓஞ்சி போயிருக்கும். உடனே தள்ளிட்டு அம்மாவும் பொண்ணு ஏரிய மெரின்னு மெச்சிட்டாங்க. அது அப்புறம் கூட கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாறுவேலின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனாங்க. ஒரே காம்பவுண்டில் 8 வீடுகளுக்கான பொது கழிப்பறையை சுத்தம் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் மூதாட்டியை கொலை செய்தது தொடர்பாக தாய் மகள் கைதான சம்பவம் சோழவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.